என்னோட மேம் வந்து எப்படின்னா அவங்க பண்ணுற சின்ன விஷயம்லாம் க்யூட்டாக இருக்கும். அவங்க கிளாஸ் நடத்தும் போதும் சரி எல்லாமே வந்து ஒரு மாதிரி ப்ராப்பராக பண்ணுவாங்க. மேம் வந்து வெளியே மாடலிங் பண்ணுறாங்க. மாடல் கம் ப்ரொஃபஸர். ஆக்சுவலாக இப்படி ஒரு காம்பினேஷன் ரொம்ப புதுசாக இருக்கு. உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே. பேராமெடிக்கல் சார். பேராமெடிக்கல். ஓ, பேரலாக நீங்கள் வந்து மாடலிங்கும் பண்ணுறீங்க. வீக்கெண்ட்ஸில் மாடலிங் பண்ணிட்டு இருக்கேன் சார். என்னோட ப்ரொஃபஸர் வந்து அவருக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குது. சார் வரும்போது கிளாஸ் நடத்தும்போது ஒரு பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், எங்கள் காரிடரை கிராஸ் பண்ணும்போது எங்களை எட்டி பார்க்குறது ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குது. உடனே மீட் பண்ணணும்னா எப்படி சொல்றேன், எப்ப பார்க்கலாம்? நீ என்ன சொல்றது? நான் போய் சொல்றேன், இந்த அம்மாவை தான் பார்த்துட்டல்ல. இதை தாண்டி அவர்கிட்ட அட்மையர் பண்ணுறதுனா அவர் கவிதை எழுதுவார். நீங்கள் தான் கவிஞரா? சொற்சுவை பொருட்சுவை அனைத்தும் கூட்டி சுந்தர தமிழினிலே பாட்டு செய்து செந்தமிழ் கவிபாடும் புலவன். வணக்கம் ஓ, சார். என்ன டிபார்ட்மெண்ட் நீங்கள்? சோஷியல் ஒர்க் டிபார்ட்மெண்ட். ஒரு கவிதை சொல்லுங்க. எதிர்கால பிணத்தை உயிரோடு காட்டுகிறது உயிரற்ற கண்ணாடி. சூப்பரா மாப்ள. கவி பேராசி ஏன் ரகுமானவே மிஞ்சிட்டடா மாப்ள. குழப்பத்துல பிறந்தவனே. மேம் நேம் வந்து மதுமிதா. காலேஜ் வந்து ஃபியூ மந்த்ஸ் தான் ஆகுது. ஆனால் இது நாள் வரை எந்த ஸ்டாஃப் பின்னாடியுமே வந்துட்டு எந்த ஒரு மெயின் ஸ்டாஃப்மே வந்துட்டு போனது கிடையாது. ஆனால் எக்ஸாம் ஷெல்லில் வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்ல, அப்போ அந்த மேம் இருக்காங்கன்னே இருக்க எல்லா ஸ்டாஃப்மே அவங்க இருக்க ஹாலில் இருப்பாங்க. நான் வந்து எப்படி ரசிச்சேன்னா, அவங்க எக்ஸாம் ஹாலுக்கு வந்தாங்க சூப்பரைஸ் பண்ண. காலேஜ்லேயே அழகாக இருப்பாங்கன்னா அவங்க அழகாக இருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ வந்து நின்னோடனே சரி அப்பாடா இன்னும் 2 மணி நேரத்துக்கு நம்ம வந்து தூங்க தேவை கிடையாது, நமக்கு ஒரு பூஸ்டப் ஆயிடுச்சு. சரி ஓகே நம்ம இந்த நீ உட்காந்துடலாம், இவங்க இருக்காங்க. ஹை சூப்பர். என் ப்ரொஃபஸர் பொறுத்த வரைக்கும் காரிடரில் நடந்து போனாலும் ரசிப்பேன் சார். நானே ரசிப்பேன் பார்த்துக்கோங்களேன். அவனா நீ? எங்க சார் ஃபர்ஸ்ட் எப்படி பார்த்தோம்னா அவருடைய ஃபேஸ்ல வந்து சிரிப்பு குறையவே குறையாது சார். எப்பயுமே ஃபேஸ் சிரிச்சிட்டே தான் இருக்கும். சிரித்த முகத்தோடு இருப்பார் எப்போதும். இப்போ கூட அப்படிதான் இருக்காரு. என்னுடைய கணேஷ் அண்ணா ஒரு தடவை சிரிச்சிட்டு போப்போ. என்னோட மேம் வந்து மலையாளி மேம் தான். ஆரா அது? ஆரா 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 ஆராதே ஆரா ஆரா. அவங்க மலையாளம் பேசுறது வந்து அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். அவங்க என் கிளாஸ்க்கு வர மாட்டாங்க, அவங்க வேற டிபார்ட்மெண்ட். நீங்கள் உங்கள் கிளாஸ் போயிருவீங்களா எல்லாரும்? நான் அவங்கள பார்க்கறதுக்காக அப்பப்போ போய் பார்ப்பேன் சார். சின்ன சின்ன கோயா ஷம்பு இங்க வாங்க, இவரை கொஞ்சம் கூட்டிட்டு போங்க. டான்ஸ் அதெல்லாம் ஆடுவோம். டான்ஸ் ஆடும்போது ரீல்லாம் எடுப்போம். ரீல் எடுக்கும்போது அவங்க கொடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸ் அதெல்லாம் செம்ம க்யூட்டாக இருக்கும் சார். அவங்க எது பண்ணாலும் க்யூட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட மலர் டீச்சர் ரேஞ்சுக்கு சொல்கிறாங்க. மலர் டீச்சர் தான் சார். ஹலோ ஆல். ஹாய். சிட் டவுன் ப்ளீஸ். போடான்னு சொல்லுவாங்க சார், அது செம்ம க்யூட்டாக இருக்கும். என்ன சொல்லுவாங்க? நீ போட அப்படின்னு. அழகில் தீர்த்தொரு சிலை அழகே மலரே. என்ன அங்கே நின்னுட்டா? என்னோட ப்ரொஃபஸருக்கு வந்து அவரோட ஷர்ட் கலெக்ஷன்ஸ்க்கே ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கு சார். இப்போ கூட ஒரு மாதிரி அழகான ஷர்ட் கலெக்ஷன்ஸ் வச்சிருப்பாரு. எவ்வளோ சட்டை வச்சிருப்பாரு தெரியல சார், ஆனால் நான் போட்ட ஷர்ட்டே அவ்வளோவா போட்டு பார்த்தது இல்லை அவர். டேய் இப்பதான்டா சட்டையை மாத்தின. கண்டுக்காத, மண்டையில் எதுவும் அடிச்சிட்டாங்களா? எவ்வளோ சட்டை வச்சிருப்பீங்க சார்? சார் அரௌண்ட் ஒரு 300 அந்த ரேஞ்சில் வார்ட்ரோப் ஃபுல்லாக வச்சுருப்பேன் சார். 300 சட்டை வச்சிருக்கீங்களா? சார் அறிவியல் உனக்கு. லெக்சரர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ்னால் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. பட் நான் செய்வேன். என்னெல்லாம் அப்படி பண்ணுவீங்க? ஹாஸ்டலர்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்துகிட்டு வருவேன் சார். ஓ, ஹாஸ்டல்ஸ்க்கு குக் பண்ணி எடுத்துகிட்டு வருவீங்க? எஸ் சார். சூப்பர்பா, நீ இந்த மாதிரி பேசுற பார்த்தே இல்லப்பா. ரேண்டமாக அவங்க ஏதாவது வெளியில் போய் சாப்பிட முடியாது, இல்லாட்டி வந்து ஏதாவது ரெசிபீஸ் வந்து அவங்க பார்த்துட்டு கிரேவிங்ஸ் வந்திருக்கும், எனக்கு அனுப்பிச்சி விடுவாங்க. ஹாஸ்டலர்ஸ்க்கு மட்டும் டிஸ்க்ளைமர் போட்டு சொல்றது ஈஸி, யாரோட உலகத்துக்கு சமைச்சு பாருங்க. பார்த்துடுவோம். குழந்தைங்களா, நீங்க கிளாஸுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்காக வெயிட்டான படியில் காத்துட்டு கேட்குறாங்களோ என்னால் முடிஞ்ச அளவு பார்த்து என்னதானு செஞ்சு கொடுப்பேன். ஆனால் அதே வாங்கி அப்ரிஷியேட் பண்ணி அதே என்ஜாய். வேற
மற்ற ப்ரொஃபஸர்ஸ்லாம் இதை பண்ண மாட்டாங்க, ஆனால் நான் இது பண்ணுவேன்ப்பா. சார் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பிரேக்கப் எதனா ஆச்சுன்னா, லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்கிட்ட வந்து அட்வைஸ் கேட்பாங்க சார். அதுலேருந்து ஓவர் கம் ஆகிறதுக்கு ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் தான் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. என்கிட்ட வந்து பேசுவாங்க. வைரமும் குவிஞ்ச புதையல் நமக்காக காத்துட்டு இருக்கும், கண்ணுக்கு தெரியாது. ஆனா நாம அதை நோக்கி போய்கிட்டே இருப்போம். போற வழியில சின்ன சின்ன துண்டா தங்கம் செதறி கிடக்கும். இந்த மாதிரி யார் அதை கண்டுக்காம தொடர்ந்து பயணிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் புதையல். ஒரே ஏரியாவில் தான் இருக்கோம், நானும் என் ஸ்டூடெண்ட்டும் ஒன்றா தான் பைக்கில் போவோம். காலேஜ் முடிச்சுட்டு ஒன்றா தான் ஜிம்முக்கும் போவோம். ஓ, அவரோடய போயிடுறது, இது பரவாயில்லையே. ஹேய் வாங்கடா, ஏன் ஒரு லேட்டு? காலேஜ் முடிச்சுட்டு நேரம் வர வேண்டியது தானே? சாரி மச்சான், ப்ராக்டிகல்ஸ் 2 hour எக்ஸ்டெண்ட் ஆகி போச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. ஸோ வாரத்துக்கு 2 வாட்டி பெட்ரோல் மாற்றி இந்த வாரம் நான் வந்து 300 பெட்ரோல் போடுறேன்னா அடுத்த வாரம் அவர் போட்டு போய் அதையும் தெளிவாக சொல்லிட்டான். அவர் ஏதோ கூட்டு போறாரு, நீங்கள் பெருந்தன்மையோட நினச்சிக்காதீங்க. மனுஷன் பெட்ரோலுக்கு காசு வாங்கிக்கிறாப்ல அப்படின்ட்டு. ஃபுல்லாக லாஸ்ட்டாக திட்டிடுவாங்க. சி வெக்கமாவே இல்லை அப்படின்ற ஒரு ஸ்லாங் சொல்லுவாங்க, நல்லா இருக்கும் சார். சீ வெக்கமாவே அது இல்லை. என் கிளாஸ் பசங்களை பண்ணி வேற காட்டுவாங்க சார். அந்த மாதிரி அந்த பொண்ணோட ஸ்டூடெண்ட்டை கொடுங்க, சாரி இந்த டீச்சர்கிட்ட கொடுங்க. அந்த கண்ணதாசா சேசுதாசா, ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகி சி அப்படி சொல்லுவேன் சார். அது வந்துட்டு எல்லாருமே இமிட்டேட் பண்ணுறாங்க சார். லைக் இப்போ நோட் எடுத்துகிட்டு வரல அப்படின்னா, எடுத்துகிட்டு வரல சி அப்படி சொல்லுவேன். சிச்சி வாய மூடு. ஏமா இப்படி சொன்னா ஒருத்தருக்கு எப்படிமா கோவம் வரும்? இல்லை நான் கடுமையாக நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். சி வெக்கமா இல்லை? வெக்கமா இல்லை. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணாம். கோவம் வரணும் எனக்கு. அந்த கோவம் கண்ணில் காட்டிடுவேன் சார். கண்ணு இல்லையே, உருட்டி நீங்க பாருங்க கண்ணெல்லாம் பார்த்தா திட்ட சொல்றா, டேய் தங்கத்தை திட்ட சொல்றாங்க மாதிரி தான் இருக்கு. டபுள் டக்கர் நாராயணா, பல்லே ஆலியா நீ, வியாபாரமே ஆவாத ஓட்ட தக்காளி எல்லாம் வியாபாரம் பண்ற தம்பி. சிரிக்கிற நீ ஸ்வேதா. சி உங்க பேர் மாதிரி பண்ற ஸ்வேதா. உங்க பேர் என்னம்மா? ஹெப்சி சார். ஹெப்சி மிரட்ரணி. ரொம்ப நேரம் தான் சார் பண்றேன். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள், என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.